சாகாதவனே சன்மார்க்கி, சுத்த சன்மார்க்கத்தின் உண்மையான தகுதி என்ன? வணக்கம் குருஜி. பல ஆன்மீக நூல்களில் சுத்த சன்மார்க்கம் பற்றி படித்திருக்கிறேன். ஆனால் சுத்த சன்மார்க்கத்திற்கு உண்மையில் யார் தகுதியானவர்கள் என்பதில் எனக்கு இன்னும் தெளிவு இல்லை. வணக்கம் மகளே, மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாய். சுத்த சன்மார்க்கம் என்பது வெறும் மதம், சமயம் அல்லது சடங்கு அல்ல. அது மனிதனை மரணமற்ற பேரறிவு நிலைக்கு அழைத்துச் செல்லும் அருள் வழியாகும். சுத்த சன்மார்க்கத்திற்கு முதல் தகுதி. குருஜி, முதலில் ஒருவருக்கு என்ன தகுதி வேண்டும்? சுத்த சன்மார்க்கத்திற்கு வருபவன் சமயம், மதம், ஜாதி, இன வேறுபாடு போன்ற பற்றுகளை விட வேண்டும். ஏனெனில் சன்மார்க்கம் எல்லைகளை உருவாக்குவதில்லை, எல்லைகளை கரைக்கிறது. என் மதம், என் சமயம் என்று பிரிந்து நிற்பவன் இன்னும் ஒருமைப்பாட்டை அடையவில்லை. அப்படியானால் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கும் மனநிலை வேண்டும் என்று சொல்கிறீர்களா? ஆம், அதுதான் சன்மார்க்கத்தின் அடிப்படை. காமம், கோபம் மீது வெற்றி. குருஜி, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரிகள் வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறார்கள். காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகந்தை போன்ற குணங்கள் எழும்பும்போது அவற்றை ஞான அறிவால் கட்டுப்படுத்த வேண்டும். அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஒவ்வொரு முறையும் கோபம் வரும்போது, நான் கோபப்படுவது சரியா என்று உள்ளத்தில் விசாரிக்க வேண்டும். அறிவு விழித்தால் கோபம் குறையும், அருள் விழித்தால் கோபம் மறையும். ஜீவகாருண்யத்தின் அவசியம். சன்மார்க்கத்தில் ஜீவகாருண்யம் ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏனெனில் உயிர் இரக்கம் இல்லாமல் அருள் வராது. கொலை, புலால் உணவு, உயிர் துன்புறுத்தல் ஆகியவற்றை விட்டு விலக வேண்டும். ஒரு உயிரின் வேதனையை உணர்ந்தால்தான் உள்ளத்தில் கடவுள் உணர்வு மலரும். அதனால்தான் வள்ளலார் ஜீவகாருண்யத்தை உயர்ந்த தவம் என்று கூறினாரா? அப்படித்தான். உயிரிடம் தயவு காட்டுவது இறைவனிடம் அன்பு செலுத்துவதை விட உயர்ந்த வழி என்று அவர் உணர்த்தினார். மரணம், பிணி, மூப்பு இவற்றை வெல்ல முடியுமா? குருஜி, இந்த உபதேசத்தில் ஒரு பெரிய கருத்து வருகிறது. சன்மார்க்கி மரணம், பிணி, மூப்பு, பயம் போன்றவற்றை தவிர்க்க முடியும் என்று கூறப்படுகிறது. இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இதன் ஆழமான பொருள் என்னவென்றால், மனிதன் தன் இயற்கையான தெய்வீக நிலையை உணரும்போது பயமும் மரண அச்சமும் குறைகின்றன. அறியாமையே மரண பயத்தை உருவாக்குகிறது. அறிவு வளரும்போது பயம் கரைகிறது. அருள் முழுமையாக வெளிப்பட்டால் உயிர் தனது உண்மையான இயல்பை உணர்கிறது. வெறும் காத்திருப்பதால் பயன் இல்லை. சிலர் அருள் வந்தால் எல்லாம் நடக்கும் என்று காத்திருக்கிறார்கள். அது போதாதா? இல்லை மகளே, விதை விதைக்காமல் அறுவடை கிடைக்காது. அதேபோல் முயற்சி இல்லாமல் அருள் பலன் முழுமையாக வெளிப்படாது. உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். கருணையை வளர்க்க வேண்டும். ஞான விசாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அருள் செயல்படத் தொடங்கும். சாகாதவனே சன்மார்க்கி என்றால் என்ன? குருஜி, இந்த உபதேசத்தின் மிகவும் வியப்பூட்டும் வரி, சாகாதவனே சன்மார்க்கி, இதன் பொருள் என்ன? இது உடலியல் பொருளை மட்டுமே குறிக்கவில்லை. ஆன்மீக ரீதியாகப் பார்க்கும்போது, அறியாமை இறந்தவன் சன்மார்க்கி, அகந்தை இறந்தவன் சன்மார்க்கி, தன்னை வென்றவன் சன்மார்க்கி, அருளில் நிலைத்தவன் சன்மார்க்கி. சன்மார்க்கத்தின் இறுதி நோக்கம் மரணத்தைப் பற்றிய பயத்திலிருந்து மனிதனை விடுவிப்பதாகும். சாகாத கல்வி என்றால்? அப்படியானால் சாகாத கல்வி என்பது என்ன? உலகக் கல்வி வாழ்வதற்கு கற்றுத்தருகிறது. சாகாத கல்வி உண்மையை அறியக் கற்றுத்தருகிறது. உலகக் கல்வி வெளி அறிவை வளர்க்கிறது. சாகாத கல்வி உள் அறிவை வெளிப்படையச் செய்கிறது. இந்த கல்வியின் முடிவில் மனிதன் தன்னை உடலாக அல்ல, அருட்சோதி உயிராக உணர்கிறான். நிறைவுரை. இன்று நான் புரிந்து கொண்டது, சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு மதம் அல்ல. அது கருணை, ஞானம், அன்பு, சமத்துவம் ஆகியவற்றின் வாழ்வியல் பாதை. மிகச் சரி மகளே. சமயப் பற்றுகளை விடு. உயிர்களிடம் இரக்கம் காட்டு. காமம், கோபம் போன்றவற்றை அறிவால் வெல். அருளை நாடு. அப்போது சன்மார்க்கம் புத்தகத்தில் அல்ல, உன் வாழ்க்கையில் மலரும். நிறைவு.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது உங்கள் ஆன்மீக பயணத்திற்கான ஒரு சிறிய ஒளிக்கதிர். மீண்டும் ஒரு புதிய சன்மார்க்க சிந்தனையுடன் சந்திப்போம். வணக்கம்.